வணக்கம். நான் கஸ்தூரி மாசிலன். இந்த உலகத்தில் மிக பெரியது எது என்று கேட்டால் பலர் பல விதமாக சொல்வார்கள். ஒருவர் மலை என்பர், ஒருவர் கடல் என்பர், ஒருவர் வானம் என்பர். ஆனால் தமிழ்தாய் நமக்கு கற்றுத்தந்த ஔவையார் அதற்கு அளித்த பதில் காலத்தை கடந்த ஞானம். பெரிது பெரிது பூமி பெரிது, அந்த பூமியை படைத்த நான்முகன் பெரிது, நான்முகனை தோற்றுவித்த திருமால் பெரிது, திருமால் துயிலும் பால்கடல் பெரிது, அந்த பால்கடலை கலசத்தில் அடக்கிய அகத்தியர் பெரிது, அவரின் கலசம் தோன்றிய பூமி பெரிது, பூமியை தாங்கும் ஆதிசேனன் பெரிது, ஆதிசேனை மோதிரமாக அணிந்த உமையால் பெரிது, உமையவளை தன் மேனியில் பாதியாக கொண்ட சிவபெருமான் பெரிது. ஆனால் அந்த சிவபெருமானை எங்கே உரைகிறார்? கோபுரத்தின் உச்சியிலா, கைலாய மலையின் சிகரத்திலேயா, அல்ல அன்புற இந்த தொண்டர்களின் உள்ளத்திலேயா? அதனால் தான் ஔவையார் கூறுகின்றார், சிவனோ தொண்டர் தம் உள்ளத்தில் ஒடுங்கும், தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரியதே. இறைவனை தேடி கோயிலுக்கு செல்லலாம், ஆனால் இறைவனை உணர வேண்டுமென்றால் மனிதநேயம் உள்ள இதயங்களை தேடி செல்ல வேண்டும். பசித்தவனுக்கு உணவளிக்கும் கரம், அழுபவனுக்கு ஆறுதல் சொல்லும் வார்த்தை, தவிப்பவனுக்கு துணியா நிற்கும் தோல், வீழ்ந்தவனை தூக்கி நிற்கும் மனம், இவையெல்லாம் இறைவன் வாழும் ஆலயங்களே. அன்பு செய்வது தொண்டு, தொண்டு செய்வது வழிபாடு, வழிபாட்டின் உச்சம் மனிதநேயம். எனவே இந்த உலகத்தில் உயர்ந்தவர் அதிகாரம் உடையவர் அல்ல, செல்வமுடையவர் அல்ல, அறிவுடையவர் மட்டுமல்ல, பிறரின் கண்ணீரை துடைக்கும் கரங்களே உலகில் மிகப்பெரியவை. அந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களே உண்மையான தொண்டர்கள். அந்த தொண்டர்களின் உள்ளத்தில் தான் இறைவன் என்றும் நிறைந்திருக்கின்றார். நன்றி.